இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்க சொன்னாங்க. சரின்னு பாப்பாவே நான் காலையிலேயே வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவையும் குளிப்பாட்டி வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி கலர் அவுட்ஃபிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் எனக்கு சாரீ, பாப்பாவுக்கு க்ரீன் கலரில் ஃப்ராக் எடுத்து வச்சிட்டேன். போகையில் வந்து டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால எங்களோட அவுட்ஃபிட்டை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. திரும்பி வரப்போ தான் வந்து என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னேன். அவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க. எனக்கும் பாப்பாவுக்கு வந்து க்ரீன் கலர் அப்படியே வந்து மேட்சாக இருந்துச்சு. பாப்பாவுமே நல்லா ஃப்ராக் போட்டிருந்தா. பாப்பாவுக்கு மோஸ்ட்லி வந்து நான் என் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறையா ஃப்ராக் வச்சுருக்கா பாப்பா. இது வந்து மேக்ஸில் எடுத்தது தான். இதுவும் க்ரீன் கலர் ஃப்ராகு. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஜருகை வச்ச மாதிரி ரொம்ப குத்துற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் போட மாட்டா. இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாப்பாவுக்கு ரொம்ப இந்த ஹெவியாக இருக்க மாதிரி இந்த ஒரு மாதிரி ஃப்ராக்லேயே வந்து மொட மொடன்னு இருக்கு. அது மாதிரிலாம் பாப்பா யூஸ் பண்ண மாட்டா குத்தும் அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னோடய அவுட்ஃபிட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எடுக்க சொன்னதுக்கு அவங்க சுற்றி சுற்றி எடுத்திருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. இது வந்து நிறையா சாரீக்கு வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிடுவேன். எங்கள் ஊர்லேலாம் வந்து வளகாப்புக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம வந்து படுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ சாப்பாடு வீட்டுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கே போயிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து தான் சமைக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு நினப்பாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது அவங்களுக்கு. வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றும்பாங்க, ஏதாவது வை அப்படிம்பாங்க. சரின்னு வரப்போ வந்து காலையிலேயே வந்து மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. சரி வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் அவங்களும் தூங்கிட்டாங்க. நான் மீன் குழம்பு வச்சுட்டு எனக்குமே அப்புறம் ஒரே கிளம்பி போன அலைச்சல்லே ஒரே டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நானும் மீன் குழம்பு வச்சுட்டு இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டேன். மீனுக்கு மீன் வறுக்கிறதுக்கு வந்து மீன் மசாலா எல்லாமே பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது மத்தி மீன்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே தூங்கிட்டு அப்புறமா ஈவினிங் வந்து சூடாக சாதம் வடிச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்களும் வந்து ஈவினிங் சாப்பிட்டாங்க. அப்புறமா நானுமே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா நானும் வந்து ஈவினிங் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.